பல வருடங்கள் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ போதகராக இருந்தனா ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினேன் அப்படிங்கிறத பற்றி தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அறிவிச்சிருந்தேன். இந்த செக்யுலர் மேட்டர்ஸ் சேனல் யூடியூப் சேனலை பார்க்குறவங்க பல பேருக்கு என்னுடைய அந்த பின்னணி தெரியாததுனால இந்த சேனல்லையும் சில வாரங்கள் முன்னால் நான் ஏன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினேன் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கிறிஸ்தவர் ஒருத்தர் ஒரு அதிர்ச்சி அளிக்கத்தக்க கமெண்ட் ஒன்று எழுதியிருக்கார். அது என்னன்னு நீங்கள் திரையில் பாருங்கள். அவர் எழுதியிருக்கார், அகத்தியன் என்ற போலி பாதிரியார் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறான். அவனும் உங்களைப் போல் கிறிஸ்தவ மதத்திலிருந்து விலகிவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. என்ன சொல்கிறார் இவர்? அகத்தியன் என்ற ஒரு போலி பாதிரியார் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறான். அவனும் உங்களைப் போல் கிறிஸ்தவ மதத்திலிருந்து விலகிவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி எழுதியிருக்கார். சரி, அகத்தியன் அப்படின்னு கிறிஸ்தவ ஊழியர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை தமிழ் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும். மிக பிரபலமானவர். அவரை பற்றி தான் இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவனும் உங்களைப் போல கிறிஸ்தவ மதத்திலிருந்து விலகிவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி. அப்போது இவரை பொறுத்தவரை தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் ரெண்டு கள்ள போதகர்கள் தான் இருக்கிறாங்க. ஒன்று நான், இன்னொன்று அகத்தியன். நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிட்டேன். அப்போது என்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஒரு போலி போதகர் தான் கிறிஸ்தவத்தில் இருக்கார். அது அகத்தியன். அவரும் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிட்டா எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறார். சரி, இப்போ இவர் எழுதியிருக்க மாதிரி இந்த அகத்தியன் என்பவர் ஒரு போலி பாதிரியாரா, ஒரு கள்ள போதகரா அப்படின்னு நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. எனக்கு தெரிந்தவரை நண்பர் அகத்தியன் அவர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஜாதி பாகுபாட்டை, சாதி வெறியை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு வெட்டி ஊழியம். இந்த உலகத்தில் சாதி பாகுபாட்டை உண்டாக்கியதே கிறிஸ்தவர்களின் தேவன் தான் அப்படிங்கிறத பற்றி வேறொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதாவது மனிதனை படைக்கும் போதே ஒருவன் உயர்ந்தவன் மற்றொருவன் தாழ்ந்தவன் அப்படின்னு தேவன் படைச்சிருக்காருன்னு பைபிளே சொல்லுது. இது தெரியாமல் இவர் அந்த பைபிளை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தில் இருக்கிற சாதி பாகுபாட்டை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். சரி, அது இருக்கட்டும். மற்றபடி அவர் நல்ல ஊழியரா கள்ள ஊழியரா அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறதில்ல. ஆனால் இதில் நாம் என்ன கவனிக்கணும்னா, இந்த கமெண்ட் எழுதியிருக்காரு, இவரை பொறுத்தவரை இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த அகத்தியன் ஒருத்தர் தான் போலி போதகர். நான் ஒரு போலி போதகர். நான் ஆனால் கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டேன். இப்போ இருக்கிறது இந்த அகத்தியன் மட்டும்தான். இவரும் போயிட்டாருன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறார். அதுலேயும் பாருங்கள், என்ன கூட நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் மரியாதை எழுதியிருக்கார். ஆனால் அகத்தியனை அவன் இவன் அப்படின்னு ஒருமையில் பேசியிருக்கார். அந்த அளவு நண்பர் அகத்தியன் மேலே இவருக்கு ஆத்திரம். இதில் என்ன பெரிய வேதனை அப்படின்னா, இது இவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. அந்த கமெண்ட்டில் பாருங்கள், 304 கிறிஸ்தவர்கள் லைக் போட்டிருக்காங்க இவர் எழுதுனதுக்கு. அப்போது கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இவர் எழுதியிருக்கிறத ஒத்துக்கிறாங்க. இந்த அகத்தியனை ஒரு கள்ள போதகர் அப்படின்னு பெரும்பாலான கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. அவர் கிறிஸ்தவத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களோட ஏக விருப்பம். சரி, இப்போ இவருடைய கமெண்ட்டுக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன். அதை நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். அப்போ உங்களை பொறுத்தவரை அகத்தியன் மட்டும்தான் போலி பாதிரியார். அவர் மட்டும் கிறிஸ்தவத்தை விட்டு விலகினால் போதும். மற்றபடி மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்து கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லி கோடி கோடியாய் சம்பாதித்து சுகமாக வாழும் பாஸ்டர்கள் எல்லாம் உங்களை பொறுத்தவரை உண்மையான தேவனுடைய ஊழியர்கள். அவர்கள் யாரும் கிறிஸ்தவத்தை விட்டு போக வேண்டியதில்லை. சரிதான், உங்கள் தேவனே ஊழல்வாதியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதுதான் நான் அவருக்கு எழுதின பதில். இவரை பொறுத்தளவு, இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு அகத்தியன் மட்டும்தான் கள்ள போதகர். அவர் மட்டும்தான் கிறிஸ்தவத்தை விட்டு போகணும். மற்றபடி மாதம் வாக்குத்தத்தம், போலி வாக்குத்தத்தம் கொடுத்து கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லி காணிக்க வசூல் பண்ணி மாத வருமானத்திலிருந்து 10ல் ஒரு பாகத்தை, அதாவது தசம பாகத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, அப்படி கொடுத்தேன்னா கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார், கொடுக்கலைன்னா கடவுள் ஒன்று சபிப்பார் அப்படின்னு சொல்லி மிரட்டி கோடி கோடியாக சம்பாதிச்சு சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாருமே கிறிஸ்தவத்திலேயே இருக்கணுமா? அவங்க யாரும் கிறிஸ்தவத்தை விட்டு போக வேண்டியது இல்லையா? ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையான ஊழியர்கள் இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்தளவு. இந்த அகத்தியன் மட்டும்தான் போலி. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க கும்பிடுற தேவன் இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தியை கொடுத்துருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன் வேறொரு வீடியோவில், மனித குலத்தில் சாதி பாகுபாட்டை உண்டாக்கியதே இந்த பைபிளில் இருக்கும் கடவுள் தான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்ன அந்த கருத்தை இந்த கிறிஸ்தவர்கள் உறுதி பண்ணுறாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் பைபிளை படித்து அதை நம்புறதுனால தான் சாதி கொடுமை கிறிஸ்தவத்திலிருந்து ஒழியணும் அப்படின்னு பேசுகிற இந்த அகத்தியனை மட்டும் கள்ளப்போதகர் அப்படிங்கிறாங்க இவங்க. அதாவது அகத்தியன் பேசுகிறது பைபிளுக்கு விரோதமான ஒரு பேச்சு. அதனால தான் அவரை இவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் கிறிஸ்தவத்தை விட்டு போகணுங்கிறாங்க. இதுதான் கிறிஸ்தவம். சாதி பாகுபாடு ஒழியணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற இந்த அகத்தியன் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க.
பைபிளை படித்து பைபிளை நம்புற கிறிஸ்தவங்க. இதில் இவங்க இந்து மதத்தில் சாதி பாகுபாடு இருக்குது, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு சம உரிமை கொடுப்பாருன்னு பொய் சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏமாற்றி மதமாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இவ்வளவு அவலங்கள் இருக்கும்போது பிற மதங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இவங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது?